வீரேந்திர ஹெக்டே விருப்பப்படுகிற பெண்களை அவர்கள் நடத்துகிற கல்லூரிகளில் தூக்கிட்டு போய் கற்பழித்து மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றி புத்தக பையோடு புதைச்சுன்னு மனசாட்சியோடு நான் இப்போ சொல்கிறேன்னு யார் சொல்கிறா? அந்த தூய்மை பணியாளர் சொல்கிறேன். 400 பேரா இல்லை 4000 பேரான்னு தெரியல. எப்பொழுது நடக்குது? இது 20-25 வருஷமாக நடக்குது. 98லேருந்து இப்போ 2025 வரை. அப்போ எந்த செய்தி பத்திரிகையாளர் போடலை. இப்போ இவ்வளோ நடந்து கர்நாடகா அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் பூரா அமைதியாக இருக்குது. இப்போ ஊடகத்தில் இருக்கிற சில பயலுக இதை புத்த மடம்னு சொல்கிறான். பயலு வந்த ரிப்போர்ட்டர் பயலு என்ன சொல்கிறான்? இது ஒரு புத்த மடம். நேத்ராவதி ஆற்றங்கரையில் நான் 400 பேரை நான் மட்டும் எரித்து புதைச்சிருக்கேங்க. அப்படியே எரித்து புதைக்கலைன்னா என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் எரித்து புதைத்திருப்பார்கள். வீரேந்திர ஹெக்டே, அவருடைய தம்பி பசங்க, இப்படி ஏறக்குறைய ஒரு 20-25க்கு மேற்பட்டவர்கள் எந்த பெண்ணை பிடிக்குதோ அவர்கள் அன்றே கடத்தப்படுவார்கள், கற்பழிக்கப்படுவார்கள், வெளியே சொல்லிடுவான கொல்லப்படுவார்கள், எரிக்கப்படுவார்கள், புதைக்கப்படுவார்கள். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை காணுமா, அவங்க அம்மா போய் தேடி போலீஸில் கொடுத்தா வீரேந்திர ஹெக்டேவுடைய ஆட்கள் வந்து அடித்து உதைச்சி போலீஸ் பார்த்து கொண்டு இருக்கிறது, சட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது, எம்எல்ஏ பார்த்துட்டு இருக்கார், எம்பி பார்த்துட்டு இருக்கார், முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்கார். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு நடந்த பிறகும் அரசாங்கம் அவரை கண்டு அஞ்சுகிறது. ஒரு ஏட்டாவை அனுப்பி விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு? ஒரு எஸ்ஐ. ஐஜி அங்கே போயிருக்க வேண்டாமா? டிஜிபி அங்கே போயிருக்க வேண்டாமா? போனா ஆட்சி கலைக்கப்படும். யார் ஆட்சி? இப்போ இருக்க சித்தாராமையா ஆட்சி கலைக்கப்படும். இதில் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா சார்? பள்ளி குழந்தைகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 400க்கு மேலே சொல்கிறீங்களா சார்? இதில் எத்தனை பேர் சார் இது வரைக்கும் முன் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே வரலையா? அதுதான் இந்து மதம். ஜக்கி என்ன பண்ணிட்டு இருக்காரு வெள்ளிங்கிரி மலையில்? பெண்கள்லாம் ராத்திரியில் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு நம்ம நக்கீரன் கோபால் சொல்கிறார். எத்தனை பெண்களை காணோம்? ஒரு முதலமைச்சர் பயந்துட்டு தான் இருக்கார். இடித்து தள்ள வேண்டிய இடம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கர்நாடக மாநிலம் தர்மசாலாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு தூய்மை பணியாளர் பார்த்து இங்கே நிறைய சீர்கேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட உண்மை தன்மை என்ன? இதோட ஃபுல் ஸ்டோரி என்ன சார்? வீரேந்திர ஹெக்டே இவர் இந்த தர்மசாலா உள்ள மஞ்சுநாதா கோயிலினுடைய தலைவர். தர்மஸ்தாலா அந்த நகரத்துக்கு கர்நாடகா முழுக்க கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். காருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு, பஸ்ஸுக்கு, லாரிகள். ஆனால் தர்மசாலாவில் வாங்கக்கூடிய 4 சக்கரம், 2 சக்கரம் கார்களுக்கு, பஸ்ஸுகளுக்கு, லாரிகளுக்கு தர்மசாலா டிஎஸ்ன்னு தான் அங்கே தனியாக ஒரு அரசு சிம்பிளே இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய அதிகார மையம். அவருடைய சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய 100 விழாவில் அவர் தான் தலைமை சிறப்பு விருந்தினர். கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையா அவர் காலை தொட்டு கும்பிடுவார். துணை முதலமைச்சர் சிவகுமார் காலை தொட்டி கும்பிடுவார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் எல்லாம் நீட்டி நிமிர்ந்து அவங்க சாஸ்தாங்கமாக விழுந்து கிடப்பாங்க. மும்பை நடிகைகள், கர்நாடகா நடிகை எல்லாம் தர்மஸ்தாலாவில் பக்தர்கள். தர்மஸ்தாலா மாவட்டத்தினுடைய அதிகார மையமே அவர் தான். கோர்ட்டு, போலீஸு, சட்டம், ஜனநாயகம் யாரும் அங்கே வேலை செய்ய அங்கே அதிகாரம் செலுத்த முடியாது. அப்போது விருப்பப்படுகிற பெண்களை அவர்கள் நடத்துகிற கல்லூரிகளில் தூக்கிட்டு போயிடுவோம். சினிமாவில் வர்ற மாதிரி தான் தூக்கிட்டு போய் கற்பழித்து மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றி புத்தக பையோடு புதைச்சுன்னு மனசாட்சியோடு நான் இப்போ சொல்கிறேன்னு யார் சொல்கிறா? அந்த தூய்மை பணியாளர் சொல்கிறான். அப்போது இந்த நாட்டில் சட்டம், ஜனநாயகம், போலீஸு இதெல்லாம் தேவையான்ங்கிற ஒரு சந்தேகம் இப்போ மக்களுக்கு வருது. 400 பேரா இல்லை 4000 பேரான்னு தெரியல. எப்பொழுது நடக்குது? இது 20-25 வருஷமாக நடக்குது. 98லேருந்து இப்போ 2025 வரை. அப்போ 98 காணாமல் போன பெற்றோர்கள் அத்தனை பேருமே நீங்கள் எங்கே வந்திருக்கணும்?
முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்திருக்கணும், கர்நாடகா உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கணும். யாரும் வரல. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இதுதான் இந்து மதம் சொல்லுகிறது. கடமையை வேலை செய், கூலி கேட்காத, அடிமையாக போயிரு. ஆன்மீகம் எதை சொல்லுதோ அதை கேளு. 17 வயது பள்ளி மாணவியை புத்தக பையோடு எரிச்சங்கிறான். அந்த இப்போ அவன் தூய்மை பணியாளர். நேத்ராவதி ஆற்றங்கரையில் நான் 400 பேரை நான் மட்டும் எரித்து புதைச்சிருக்கேங்கிறான். அப்படி எரித்து புதைக்கலைன்னா என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் எரித்து புதைத்திருப்பார்கள். ஒரு ஆள் என்ன ஆனானே தெரியல. ஒருத்தர் 2 பேர் செஞ்சிருக்க முடியாது. தர்மசாலாவில் வேலை பார்த்த தூய்மை பணியாளர் 10க்கு மேற்பட்டவர்கள். அதே போல் நீங்கள் அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய வீட்டிலுடைய பணியாளர்கள் அத்தனை பேர் இந்த கொலைக்கு உடந்த. வீரேந்திர ஹெக்டே, அவருடைய தம்பி பசங்க, இப்படி ஏறக்குறைய ஒரு 20-25க்கு மேற்பட்டவர்கள் எந்த பெண்ணை பிடிக்குதோ அவர்கள் அன்றே கடத்தப்படுவார்கள், கற்பழிக்கப்படுவார்கள், வெளியே சொல்லிடுவான கொல்லப்படுவார்கள், எரிக்கப்படுவார்கள், புதைக்கப்படுவார்கள். இப்படி 98லேருந்து 2024 வரைக்கும்னா 26 வருடங்களாக இது நடந்திருக்கிறது. ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை காணுமா. அவங்க அம்மா போய் தேடி போலீஸில் கொடுத்தா அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய ஆட்கள் வந்து அடித்து உதைச்சி போலீஸ் பார்த்து கொண்டு இருக்கிறது, சட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது, எம்எல்ஏ பார்த்துட்டு இருக்கார், எம்பி பார்த்துட்டு இருக்கார், முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்கார். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 26 வருஷமா ஒன்றும் 28 வருஷமா 98ல் இப்போ 25 எத்தனை வருஷம் ஆச்சு? 27-28 வருஷம் ஆச்சு. இது யார் சொல்கிற? தானாக எனக்கு மனசாட்சி உறுத்துது, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு ஒரு தூய்மை பணியாளர். அப்போது இந்த கேவலம் குப்பை இந்து மதத்தினுடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னு பாரு. அப்போது இவருக்கு நீங்கள் தர்மசாலாவில் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனி இவங்களுக்கு தான், மைக்ரோ ஃபைனான்ஸ். எவனுக்கு கடன் வேணுமோ இங்கே தான் வாங்கணும். பணம் திருப்பி கொடுக்கலைன்னா சொத்து எழுதி வாங்கப்படும், விரட்டப்படும். இது ஒரு அடியாள் கும்பல். சினிமா கதை கூட இப்படி எடுக்க முடியாது. இது வீரேந்திர ஹெக்டே குடும்பம் முழுக்க, பிரதமர் உட்பட அத்தனை பேர் அவருக்கு காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். இப்போது இவ்வளவு நடந்த பிறகும் அரசாங்கம் அவரை கண்டு அஞ்சுகிறது. ஒரு ஏட்டையை அனுப்பி விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. யார்? ஒரு எஸ்ஐயை. ஏட்டையா எஸ்ஐ இன்னும் பெரிய வித்தியாசம். ஐஜி அங்கே போயிருக்க வேண்டாமா? டிஜிபி அங்கே போயிருக்க வேண்டாமா? போனால் ஆட்சி கலைக்கப்படும். யார் ஆட்சி? இப்போ இருக்க சித்தாராமையா ஆட்சி கலைக்கப்படும். இதுவரை ஒரு விசாரணை அதிகாரி அங்கே போகல. எங்கே 400 பிணங்களை நான் புதைச்சேன்னு சொன்ன அந்த தூய்மை பணியாளரை விசாரிப்பதற்கு ஒரு தடய அறிவியல் நிபுணர் குழு அங்கே போயிருக்கணுமா இல்லையா? நேத்ராவதி ஆத்தங்கரையோரம் தோண்டி இருக்கணுமா இல்லையா? புல்டோசர் வச்சு போகவே இல்லை. அப்போது யாரை பார்த்து இந்த அரசு அதிகாரங்கள் யாருக்கு பார்த்து பயப்படுதுன்னா இந்த குடும்பத்தை பார்த்து பயப்படுது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அவருடைய வரவேற்பு கமிட்டியினுடைய தலைவர் 100வது ஆண்டு விழா கொண்டாடுவேன். பிரதமர் அங்கே வருவார், பல முதலமைச்சர்கள் வருவாங்க. அத்தனை பேர்களுக்கும் தலைமை தாங்குகிற ஒரு நபருடைய குடும்பம்தான் 400 பேரோ 4000 பேரோ கல்லூரியில் பார்த்த பெண்களை புத்தக பையோடு கற்பழித்து கொலை செய்கிற அதிகாரம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது இது ஒரு நாடா, இது ஒரு சட்டமா, ஜனநாயகமானு பாரு. இன்னைக்கு வரைக்கும் சித்தாராமையா பயப்படுறார் அவனை பார்த்து. ஏன்? ஆட்சியை கவுத்துருவார். சித்தாராமையா முதலமைச்சராக இருப்பதை தூக்கிடுவார், சிவகுமார் கொண்டு உட்கார வச்சிருவார். அப்போது பல புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல புகார்களை வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஸ்டேட் இஷ்யூ மட்டும் இல்லை சார், சென்ட்ரல் வரைக்கும் தெரியுமா சார்? இந்தியா பூரா உலகம் பூரா காரி துப்புவான். உலகம் பூரா மனித உரிமைங்கிற ஒரு விஷயத்தை இப்போ ஐரோப்பா நாடு எப்படி வச்சுருக்கான்? ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் நீங்கள் அடித்தாலே மனித உரிமை வந்துடுறான். இங்கே பல 100 பேர் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள்னா ஒரு வயலில் இனிமேல் இந்தியா பக்கம் வரமாட்டான். இந்தியா பக்கம் சட்ட ஒழுங்கே இல்லை. இது வந்து நமீபியாவை போல, ஆப்பிரிக்க நாடுகளைப் போல விலங்குகள் வாழுகிற ஒரு தேசம் முடிவு பண்ணிடுவோம். இதில் பாதிக்கப்பட்டது கர்நாடகா சார்ந்த பெண்கள் மட்டுமா, இல்லை வந்து நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க? அந்த கோயிலுக்கு கர்நாடகா ஆட்கள் தானே போவாங்க. நீங்கள் இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா
நீங்கள் நம்ம எம்பியாக இருந்தார் ரேவண்ணா பிரீஷ் ரேவண்ணா என்ன பிரிட்டிஷ் ரேவண்ணா. அப்போ அவர் உதவி கேட்டு போகிற பெண்களை பூரா உள்ள பெட்ரூம் வச்சு கற்பழிச்சார்னு ஒரு புகார் இருக்குது. நிறைய வீடியோ 100க்கும் மேற்பட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள். எந்த நடவடிக்கை இல்லையே. நீதிமன்றம் காவல்துறை அங்கே போகலையே. இப்போ 5 லட்சம் கோடி வைத்து கர்நாடகா முழுக்க மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்னு கர்நாடகா முழுக்க கல்வி தந்தையாக இருக்கிற வீரேந்திர ஹெக்டேக்கு பார்த்து பயப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தந்தைகள் நடத்துகிற கல்லூரிகளில் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணுகிற பெண்களும் இதே கதை தான். பச்சைமுத்து தான் ப்ரெஸ் கிளப்பை கட்டி கொடுத்துருக்காரு. பத்திரிகை முதலாளிகள் அத்தனை பேரும் இந்த கல்வி தந்தை சாராய வியாபாரிகள். ஜேபிஆர், நம்ம இவர் கல்யாணம் நடத்தினார் ஐஸ்வரி கணேஷ். பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதல்ல, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் சந்தேகம். பல பெற்றோர்கள் வந்து புகார் கொடுக்குற கமிஷன் ஆஃபீஸில் அப்படியே எடுத்து கொண்டு வந்து எங்கே கொடுத்துருவாங்க, அந்த புகாரை பச்சைமுத்தர் கொடுத்துட்டு போயிடுவான். ப்ரெஸ் கிளப் எதுக்கு கட்டி கொடுத்துருக்காரு? இந்திய உலகம் முழுக்க பத்திரிகையாளர் மன்றம் தான் பேர். அங்கே தான் எஸ்ஆர்எம் பத்திரிகையாளர் அவரை பத்திரிகையாளர் உருவாக்குறாரு, ஜெயிலில் இருந்து அக்யூஸ்டு. அப்போது காவல்துறை தான் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் முதலமைச்சரே நடுங்கிட்டு இருக்கார், சித்தாராமையாவே நடுங்கிட்டு இருக்கார். அப்போது இந்த 400 பேரா 4000 பேரா இந்த குற்றவாளி அத்தனை பேரையும் தூக்கிலே தொங்க விடப்பட வேண்டும். இதில் பள்ளி குழந்தைகள் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா சார்? பள்ளி குழந்தைகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கல்லூரி மட்டும் இல்லை. பள்ளி கல்லூரி நல்ல பெண்களாக இருந்தால் இந்த வீரேந்திர ஹெக்டே குடும்பம் தம்பி பசங்க எல்லாம் எப்படி இந்த வளைய போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி கல்லூரியில் அந்த பெண்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவான். புத்தக பையோடு நான் பாடியை கொளுத்துறேங்கிறானா சார்? புத்தக பையோடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். மனசாட்சி எனக்கு இல்லைங்கிறான். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி காணன்னு அவங்க அம்மா போய் புகார் கொடுக்குறான். போலீஸ்காரன் புகார் வாங்க மாட்டேங்கிறான். அவ புகார் கொடுப்பியான்னு அடித்து உதைத்து அந்த அம்மா 1 வருஷம் கோமால் கிடக்குது. எந்த செய்தி பத்திரிகையாளர் போடலை. இப்போ இவ்வளோ நடந்து கர்நாடகா அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் பூரா அமைதியாக இருக்குது. இப்போ வரைக்கும் கர்நாடகா. அப்போ நீங்கள் அங்கே நம்பர் 1 சேனலு சன் டிவி தான், உதயா சேனல். ஒரு செய்தியும் போடலை. 400 பேரை கொண்டு இருக்கான்னு அவன் போலீஸை சொல்கிறான். சமூக வலைதளங்கள் மட்டும் ஒன்று இல்லைன்னா இந்த குற்றவாளிகள், அந்த மீடியா குற்றவாளிகள் குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பார். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்துத்துவ RSS அந்த ஒரு பலத்தினால தான், வேற ஒன்றுமே இல்லை. அதே தான் இந்துத்துவா. ஏன்னா மோடி அங்கே வந்து சரண்டர் ஆகிறாரு. RSS இந்தியாவை ஆளக்கூடிய RSS அவரை கடவுளாக வச்சுருக்கு. RSSல 100 ஆண்டு ஆனதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு வரவேற்பு குழு தலைவர் இந்த வீரேந்திர ஹெக்டா. அதுக்கு யார் வருவா? பல யூபி சிஎம், பல பிஜேபி ஆளுகிற மாநில முதலமைச்சர் பூரா வருவான், டெல்லி மத்திய அமைச்சர் பூரா வருவாங்க. இவருக்கு இப்போ பிஜேபி ராஜ்யசபா எம்பி ராம்நாத் கோவிந்த் தான் இவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக பரிந்துரை செஞ்சுருக்கார். அப்போது காவல்துறை நம்ம பக்கத்திலே வராது. இந்த தைரியம்தான். நீங்கள் 3 பெண்களுடைய தந்தையார் போய் நீதிமன்றத்துக்கு போகிறான். அவங்க 3 பெண்களுமே 3 பெண்களுடைய அதாவது வேதவள்ளி, சௌதன்யா, இந்த பெண்களை கற்பழித்து கொண்டுட்டான். 3 பெண்களுடைய தந்தையும் போகிறாங்க. எங்கே? சௌந்தர்யா, வேதவள்ளி, இப்படி பத்மஜா. நீதிமன்றம் அந்த இந்த வழக்கை யாரும் பத்திரிகையில் போடக்கூடாது, இந்த பேரையே சொல்லக்கூடாதுன்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ஒரு நீதிமன்றமே எப்படி சார் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லும்? அதாவது நம்ம நீதிமன்றத்துக்குள்ள விமர்சனம் பண்ணி போகக்கூடாது. காவல்துறை தான். காவல்துறை எதை சொல்லுகிறதோ அது நீதிமன்றம் சொல்லும். காவல்துறை
நீதிபதி போய் தேடி குற்றவாளியை போய் புளியந்தோப்பில் போய் தேடி பிடிச்சிட்டு வருவாரா? புளியந்தோப்பில் போய் குற்றவாளி யார் பிடிக்கணும்? காவல்துறை. நீங்கள் சிபிஐயில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிபிஐக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அப்படியே விசாரிச்சு கொண்டு நீதிபதி கொடுப்பான். அது அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டாக வரும். 400க்கு மேலே சொல்கிறீங்களா சார்? இதில் எத்தனை பேர் சார் இது வரைக்கும் முன் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே வரலையா? அதுதான் இந்து மதம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்க. அதாவது ஒரு பெரிய தர்மசாலா தர்மசாலா இருக்குமா இதில்? தர்மசாலா இது தலையிட்டு இருக்குமா? தர்மசாலா வீரேந்திர ஹெக்டே இப்படி கற்பழிச்சிருப்பாரா? ஜக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு வெள்ளியங்கிரி மலையில்? பெண்கள்லாம் ராத்திரியில் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு நம்ம நக்கீரன் கோபால் சொல்கிறார். எத்தனை பெண்களை காணோம்? ஒரு முதலமைச்சர் பயந்துட்டு தான் இருக்கார். இடித்து தள்ள வேண்டிய இடம் அது. எத்தனை பெண்கள் அங்கே மர்மம் அடைஞ்சிருக்காங்க. இந்துத்துவா தொட்டால் வாக்குகள் வராதுன்னு பயப்படுறாங்களா சார்? இல்லை, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்துத்துவா வாக்கு தமிழ்நாட்டு இல்லை. இந்துத்துவா வாக்கு பிஜேபிக்கே இல்லை. இங்கே பூரா தமிழனாக தான் இருக்கான், இல்லைன்னா திராவிடனாக இருக்கான். ஆனால் இங்கே இந்துத்துவா அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துத்துவா சக்திகளை இந்த அதிகார மையம் பக்கத்திலே போகாது. ஏன்னா இப்போ வீரேந்திர ஹெக்டே மேல் நடவடிக்கை வேகமாக எடுத்தாருன்னா, வீரேந்திர ஹெக்டே சித்தாராமையாவை முதலமைச்சராக மாற்றிடுவார். டெல்லி செல்வாக்கை வச்சு ஒரு 10,000 கோடி செலவு பண்ணுவார். சித்தாராமையா பயப்படுறதுக்கு தான் காரணம். ஏங்க 400 பாடி கிடக்குன்னு கொண்டு இருக்காங்கிறான். ஒரு எஸ்ஐ தான் விசாரணை அதிகாரியா? அப்போ சித்தாராமையா பயப்படுறான்னு தெரியுதா? சிவகுமார் பயப்படுறான்னு தெரியுதா? டெல்லியிலேருந்து அழுத்தம்னு தெரியுதா? இது அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு சாதாரண அடிபட்டால் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார் விசாரிக்கிறது. இத்தனை அவன் சொல்கிறான் புத்தக பையோடு கொளுத்துறேன் கொன்னங்கிறான். எப்படி அது? எனக்கு 400 இல்லை, அது 4000க்கு நீளும். அப்போ இத்தனை கொலைகளை கற்பழித்து தான் பண்ணியிருக்கான், வேறு எந்த நோக்கம் இல்லை. அதாவது நீங்கள் அந்த காலத்து ராஜாக்கள் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டானுங்க. அறிவும் அழகும் அரண்மனைக்கே சொந்தம், அதான் சட்டம். அந்த காலத்தில் அழகாக ஒரு பெண்ணு இருந்தால் ராஜா பொண்டாட்டியாக்கி ஒழிச்சுக்குவான். 500 பொண்டாட்டியில் 501 ஆக்கிடுவான். அவன் கூட இப்படி கொண்டு இருக்க மாட்டான் சார். ஆனால் இந்த வழக்கு நீர்த்து தான் போகும். ஏன்? 5 லட்சம் கோடி ஆன்மீகம், ஆர்எஸ்எஸ். இதை பற்றி கர்நாடகாவில் ஒரு ஊடகங்கள் கூட வாயை திறக்க மாட்டேது சார். ஊடகங்கள் முதலாளிகள் யாருக்கு அடிமை? வீரேந்திர ஹெக்டே குடும்பத்துக்கு அடிமை. இதுதான் இந்திய ஊடகங்கள். இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? காரி துப்ப மாட்டானா ஐரோப்பாக்காரன்? ஹியூமன் ரைட்ஸு, அது ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அங்கே போகவே இல்லை. அது பார்டர், அந்த பார்டர் கிடையாது, அதுக்கு வெளியில் தான் ஹியூமன் ரைட்ஸு. எங்கே போகாது? வீரேந்திர ஹெக்டே ஏரியாவுக்குள்ளேயே போகாது. ஹியூமன் ரைட்ஸ் போகிற எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, எவனா இழிச்சவாய இருந்தான்னா நம்ம இவர்கிட்ட போகும், நம்ம சுந்தரேச டிஎஸ்பிகிட்ட போகும் ஹியூமன் ரைட்ஸ். இந்த கேஸில் வந்து இன்னும் ஏதாவது சொல்லப்படாத உண்மைகள் இருக்கா சார் உங்களுக்கு தெரிஞ்சு? அதாவது இதில் என்ன உண்மை இருக்குன்னா, இந்த மடம் தர்மசாலா மடம் ஒரு பெரிய ஒரு மாஃபியா மடமாக இயங்கியிருக்கு. இது இந்த குடும்பம் அது ஒரு ஜைன நபர் அவர் ஹெக்டே. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய அடாப்ட். இவருக்கு இன்னொரு பெரிய ரகசியம் என்னென்னா, முழுக்க அரசு நிலங்களை, அரசு சொத்துக்களை அபகரித்து தான் கல்லூரி கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் 5 லட்சம் கோடி சொத்துங்கிறது சாதாரணமாக அபகரிக்க முடியாது. அப்போது அதிகார பலமும் இதுக்கு பின்னாடி இருக்குது. கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபி, காங்கிரஸ் ரெண்டும் தான் ஆளுது. 2 பேருமே இவரிடம் பணம் வாங்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாருமே இல்லை. எல்லாம் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கான்? வீரேந்திர ஹெக்டேட பணம் வாங்கியிருக்கான். அப்போது பணம் வாங்கினவன் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஆகணும், அவர்களை எதிர்க்க முடியாதல்ல. அப்போது முதலமைச்சரே வந்து அங்கே காலில் விழுந்து கிடக்கிறாரு, துணை முதலமைச்சரே வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு. அப்போது நம்ம எது செய்தாலும் நம்மளை வந்து எவனா கேள்வி கேட்டுருவானா?
ஆர்எஸ்எஸ் இந்தியாவை மோடிக்கு உத்தரவிடுகிற ஆர்எஸ்எஸ்ஸே நம்மளை கூப்பிட்டு கௌரவப்படுத்துது. ஆர்எஸ்எஸ்ஐ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்தாருன்னா எவனா போலீஸ் விசாரிக்க வருவானா? ஹைகோர்ட் ஜட்ஜி வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டான். ஒரு ஜட்ஜை கூட்டி நீ சாப்பாடு போட்டிங்கன்னா போலீஸ் அந்த ஏரியா பக்கம் வரமாட்டான். இதுதான் இந்த வீரேந்திர ஹெக்டே போன்ற சமூக விரோதிகளை நீங்கள் அத்தனை பேருமே புகார் கொடுக்குறான் சார். புகார் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படி சார் துப்புரவு பணியாளர் வெளியே வந்து சொன்ன மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு? துப்புரவு பணியாளர் அங்கேருந்து வெளியேறிட்டான். ஒருத்தர் செத்து போயிட்டான், காணாமல் போயிட்டான். அவன் வெளியே சொன்னேன்னா குடும்பமும் கொளுத்து போடும், நீயும் கொளுத்து போடுவாங்கிறான். அவன் எங்கேயோ அலைஞ்சு திரியிறான். அலைஞ்சு திரிஞ்சுட்டு அவன் ஒரு மனநோயாளியாக மாறிட்டான். மாறி என்ன பண்ணுறான், நம்ம இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கோம், பிஞ்சு பிஞ்சு குழந்தைகளாக கொண்டு இருக்கோம், மூஞ்சியில் ஆசிட்டை ஊற்றி கொண்டு இருக்கோம், புத்தக பையை போட்டு கொண்டு இருக்கோம், பல பெண்கள் நிர்வாணமாக புதைச்சிருக்கோம், பல சித்திரவதை நடந்திருக்கு. இதை நம்ம சொல்லாமல் செத்தோம்னா நம்ம குடும்பம் விளங்காதுன்னு முடிவு பண்ணி போலீஸுக்கு வரான். போலீஸுக்கு வந்த பிறகு போலீஸ் அவனை மூடி மறைக்க பார்க்குறான். சமூக வலைதளங்கள் இந்த செய்தி கொஞ்சம் ஸ்பிரிட்டானுடையும் இந்தியா பூரா பற்றிக்குச்சு. இல்லைன்னா இதை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சிருப்பான். 400 பேரா 4000 பேரா வீரேந்திர ஹெக்டே மீண்டும் அடுத்த வருஷம் நடக்கிற ஆர்எஸ்எஸ் தலைமை விழாவில் அவரே தலைமை தாங்குவார். இப்போ ஊடகத்தில் இருக்கிற சில பயலுக இதை புத்த மடம்னு சொல்கிறான். பயலு வந்த ரிப்போர்ட்டர் பயலு என்ன சொல்கிறான், காசை வாங்கிட்டு இது ஒரு புத்த மடம், இந்து கோயில் எப்படியா புத்த மடமாகும், புத்த மதத்தை அழிச்சிட்டு தாயா எல்லா பயிலும் இந்து கோயில் அங்கே கட்டியிருக்கான், தர்மசாலா என்ன புத்த கோயிலா, உள்ள புத்தர் சிலையாக இருக்குது, காலங்காலமாக இந்து கோயில். அப்புறம் மீடியா எவ்வளவு விபச்சாரத்தனம் பண்ணுறான் பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், புத்த மடம்னே சொல்கிறான். அப்போது அவனுடைய குழந்தை குட்டி குடும்பம்லாம் எப்படி விளங்கும்? எவ்வளவு நீங்கள் பெரிய பாரதியாக தான் சொல்லுவார், படித்தவன் தவறு செய்தால் என்ன எப்படி போவான், ஐயோடு போவான், குழந்தை குட்டியெல்லாம் நாசமாக போகும், அவன் குடும்பம் பூரா விபச்சாரம் பண்ண போயிடும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது இப்போ சமூகம் ஊடகங்களை நம்புது. கர்நாடகாவில் அத்தனை ஊடகங்களும் என்ன எப்படி இருக்கு, அமைதியாக இருக்குது. ஏன் ஊடகம் என்பது டாஸ்மார்க் மாதிரி ஆகிப்போச்சு. டாஸ்மார்க் விற்றா பணம் கிடைக்கும். அப்போ சமூக விரோதிக்கு கஞ்சா விற்றா பணம் கிடைக்கும். இது ஊடகத்தில் விளம்பரம் வருது. வேறு அதை தாண்டி இதில் மனிதாபிமானங்களோ மக்களை பற்றி சிந்திப்பதோ 1% கூட இல்லாத கள்ளச்சந்தை வியாபாரிகள். நம்ம ஊரில் பச்சைமுத்து, வைகுண்டராஜா, இப்போ ஜெயிலில் கழிதுன்னு இருக்கார் வின் டிவி தேவநாதன், இன்னொரு டிவி முதலாளி சீட்டிங் பண்ணி ஜெயிலில் இருந்துட்டு கோயம்புத்தூர் மசாஜ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி 2 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கார். இப்படியான குற்றவாளிகள் நிறைந்த துறையாக போச்சு ஊடகத்துறை. அப்புறம் எப்படி மக்களை காப்பாற்றுவீங்க சார்? இந்த கேஸில் சொல்யூஷன் கிடைக்குமா சார்? இப்போ அடுத்த கட்டமாக இந்த கேஸ் நகருன்னு நினைக்கிறீங்களா? நகரவே நகராது. ஏன்னா ஒரு எஸ்ஐ போட்டு விசாரிக்கும் போது தெரிஞ்சு போச்சு அந்த கேஸ். இப்போ ஒரு ஸ்பெஷல் டீம் போய் புராண்டி இருக்கணும். இதாரா வீரேந்திர ஹெக்டேவை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அவன் தம்பி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அத்தனை பேரையும் இப்போ போலீஸ் கஸ்டடி கொண்டு போயிருக்கணும். அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிட்டான், அவனை கைது பண்ணியிருக்கணும். அத்தனை பேரையும் தூக்கு தண்டனை கைதிகளாக்க அத்தனை ஆதாரங்களை கொண்டு கொடுத்துருக்கணும். அப்போ தடய அறிவியல் நிபுணர்கள் அங்கே போகவே இல்லை, விசாரணை அதிகாரிகள் அங்கே போகவே இல்லை. அப்போ இந்த மக்கள் எப்படியும் சீதாராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் ரேவண்ணாவுக்கும் குமாரசாமிக்கும் ஓட்டு போட்டுருவான்னு மக்கள் ஓட்டு போட்டுருவான். பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டுருவான், எடியூரப்பாவுக்கு ஓட்டு போட்டுருவான். பஞ்சாப்பு அதே போல் வெஸ்ட் பெங்கால் கேரளா தான் மக்கள் உஷாராக இருக்கிற. மகாராஷ்டிரா இவன் தான் தப்பு நடந்தால் அவனே சட்டத்தை கையில் எடுத்திருப்பான். 1 லட்சம் பேர் திரண்டு போயிருப்பான். எங்கே வீரேந்திர ஹெக்டேனுடைய சாம்ராஜ்யம் தவிடுபுடியாக இருக்கும், தரமட்டமாக இருக்கும். கேரளா நடந்திருக்கும், பஞ்சாப் நடந்திருக்கும், வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கும். அவனெல்லாம் சொரணை உள்ள மக்களாக ஆக்கி வச்சுருக்கான். இங்கே இந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, ஆன்மீகம் பெயரில் ஏமாற்றப்படுகிறான். தொடர்ந்து ஏமாற்றம் தான் இதில் மிஞ்சும், ஒன்றுமே நடக்காது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.